தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் வருகின்ற மே 5 41வது மாநில மாநாடு மதுரையில் விடுதலை முழக்க மாநாடாக நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் முக்கிய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பங்கேற்கிறார்கள். நாடு முழுவதும் இருந்து அனைத்து மாநிலத்தினுடைய வணிகர் சங்க பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். மாநாட்டில் பல்வேறு பிரகடன தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். இந்த தீர்மானம் என்பது வரலாற்றிலே சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கும் அச்சுறுத்திலிருந்து விடுவிப்பதற்கும் கார்ப்பரேட் கம்பெனி ஆன்லைன் வர்த்தகத்திலிருந்து வணிகர்களை காப்பாற்றக்கூடிய சூழலாக உருவாக்கக்கூடிய மாநாடு தான் இந்த 41வது மாநில மாநாடு. விடுதலை முழக்க மாநாடு என்பது வணிகர்களுக்கு ஏற்பட்டுள்ள பல்வேறு அச்சுறுத்தல்கள் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை வேண்டும் என்பதற்காக தான் அதை தலைப்பாக வைத்திருக்கிறோம். விடுதலை முழக்க மாநாடு. அதை முன்னிட்டு இன்று பிரச்சார பேரங்கியாக பிரச்சார வாகனத்தை இங்கு தொடங்கியிருக்கிறோம். அதனுடைய ஏற்பாடுதனை சுதாகர் அவர்கள் மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள். பிரச்சார வாகனம் இன்று சென்னையிலே துவங்கியிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலே இதுபோன்ற பிரச்சார வாகனங்கள் புறப்பட்டு மாநாட்டுக்கு திரளாக வர வேண்டும், குடும்பத்தோடு வர வேண்டும், லட்சக்கணக்கான வணிகர்கள் மதுரையிலே பங்கேற்க வேண்டும் என்ற அடிப்படையோடு இந்த பிரச்சார வாகனத்தை இன்று சென்னையிலே தமிழ்நாடு வணிக சங்கவுடைய பேரமைப்பினுடைய தலைமை அலுவலகத்தின் முன்பு இருந்து தொடங்கி வைத்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மாநாட்டில் 5 லட்சம் வணிகர்கள் பங்கேற்கிறார்கள். அனைத்து வரக்கூடிய வணிகர்களுக்கும் சிறப்பான ஏற்பாடு. 50 ஏக்கர் இடப்பரப்பளவிலே அந்த மாநாட்டு பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் 5 கால்கோள் விழா நிகழ்ச்சியிலிருந்து மாநாட்டு பணி விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏறக்குறைய 4 தினங்களிலே அந்த மாநாட்டு திடலினை முழுமையாக பார்வையிட இருக்கிறோம். அந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் முழு பாதுகாப்பு, அனைத்து தரப்பு வசதிகளையும் ஏற்படுத்தியிருக்கிறோம். அமைச்சர் பெருமக்கள் தான் பங்கேற்கிறார்கள். இல்லை, தேர்தல் ஆணையம் நாங்கள் கேட்டுக்கொண்டபடி 19 தேர்தல் முடிந்த நிறைவு பெற்றவுடன் தமிழகத்திலே தளர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரவை எங்கள் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறது. குறிப்பாக மாநில எல்லையில் மட்டும்தான் சோதனை சாவடி அமைத்து சோதிக்க வேண்டுமே தவிர இங்கு மற்ற இடங்களிலே சோதிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறோம். அதையும் அவர் ஆவணம் ஏற்று பத்திரிகையாளர் ஊடகம் மூலமாகவே தெரிவித்திருக்கிறார்கள்.